தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு திருமதி அன்பு வடிவம் சூர்யா செல்வராஜ் அம்மையார் அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா, தாங்கள் நேற்று ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. அதில் தாங்கள் எழுப்பியுள்ள ஐயவினா என்ன என்றால், அதாவது 5 அவத்தைகளில் அவதிப்படுவது புருவ மத்தியிலிருந்து மூலாதாரம் வரை இறங்கியும் மேலேறுவதாயும் இருப்பது ஆன்மாவா? அதாவது 5 அவத்தைகளில் அவத்தைப்படுவது புருவ மத்தியிலிருந்து மூலாதாரம் வரை இறங்கியும் மேலேறுவதாயும் இருப்பது ஆன்மாவா? ஆன்மாவின் இருப்பிடம் சிற்றவைதானே? இல்லை, இதிலெல்லாம் அவதிப்படுவது ஜீவனா? ஆன்மாவும் ஜீவனும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று நீங்கள் ஒரு பதிவில் கூறியிருக்கிறீர்கள். இது குறித்து விளக்கம் தேவை என்று கேட்டிருக்கிறீர்கள். அம்மா, அதாவது 5 அவத்தைகள்னு பார்க்கும்போது இந்த 3 மலங்கள் தான். அந்த 3 மலங்கள்ல ஆணவம், மாயை, கண்மம். இந்த மாயை 3ஆ விரியுதுன்னு சொல்லுவாங்க சத்திய ஞானிகள். மாயை, மகாமாயை, துரோதாய். மாயை, மகாமாயை, துரோதாய். இந்த மாயை மட்டும் 3ஆ விரித்து பார்க்கும் பொழுது ஆணவம், இந்த 3 சேர்ந்த மாயை, கண்மம். அப்படி பார்க்கும்போது தான் அது 5 மலங்கள், அதுதான் 5 அவஸ்தைகள் அப்படின்னு சொல்றது. இதுல இந்த மாயை, மாமாயை, துரோதாயி அப்படின்றது என்னன்னா, மாயைன்றது அது ஒரு கடவுளுடைய திருநடனத்தினால் காரியப்படுகின்ற ஒரு மாயா சக்தி. அது ஒரு வகையான திரை மறைப்பு. இந்த 3 ஏன் பிரிதுன்னா, இப்போ நம்ம உலக வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை என்பது ஒரு மயக்கமான ஒரு இதுதானே தவிர இந்த வாழ்க்கை உண்மை கிடையாது என்பது தான் ஞானிகளுடைய கூற்று. இதில் தான் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி இது சம்மந்தப்படுது. சாக்கிரம் விழிப்பு, கனவு, உறக்கம். இப்போ இந்த விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் தான் இந்த மாயை செயல்படுது. இந்த மாயை புலன் வழியாகவும் அந்தகரணம், அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதன் வழியாகவும் உண்டாகின்ற புலன் மற்றும் மனம் சார்ந்த இன்பங்கள் இது உண்மை கிடையாது அப்படின்றது ஞானிகளுடைய அனுபவம். ஆனால் நமக்கு அதில் இன்பம் இருக்குது அப்படின்னு தான் நம்முடைய அனுபவம். அப்போ அவங்களுடைய நிலை ஞானிகளுடைய நிலை சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, அதாவது விழிப்பு, கனவு, உறக்கம். இதுதான் அவஸ்தைகள். இந்த 3 அவஸ்தைகளை கடந்து அப்பாலே போகும் பொழுது துரியம், துரியாதீதம் என்ற 2 அனுபவங்கள் ஏற்படும். இதுதான் திண்டுக்கல் சுவாமி அவர்கள் சொல்லும் பொழுது 5க்கு 2 பழுதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. 5க்கு 2 பழுது இல்லை. இந்த 5ன்றதுன்னா விழிப்பு, கனவு, உறக்கம். இதில் தான் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதி தொட்டு நம்ம இத்தனை கோடி காலங்கள், இத்தனை கோடி பிறவிகளில் இந்த 3 அவத்தைகளில் தான் வைக்கப்பட்டிருக்கோம். இது அருணகிரிநாத பெருமான் ஒரு பாடலில் சொல்கிறாருங்க, கந்தர் அனுபூதி. மா ஏழ் ஜனனம் கெட, மா 7 ஜனம், 7 பிறவிகள். அந்த 7 பிறவிகள் குறித்து அந்த தாவரம், அப்புறம் ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன, நடப்பன, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய
7 பிறவிகள் பற்றிய ஒரு குறிப்பு வந்து திருவருட்பால உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறாரு. அதை பல கோணங்களில் விளக்குறாங்க. 7 பிறவின்றது அந்த ஏழு ஜனனம், அந்த பிறப்பு இறப்பு என்கின்ற துன்பம் 7 நிலையில பிரிது. இது கெட்டு போகணும் அப்படின்னா அது என்னன்னா மாயை விடா மூவேடனை, 3 வேதனை. அந்த 3 வேதனை என்னன்றது தான் விழிப்பு, கனவு, உறக்கம். இந்த மூன்றையுமே அவஸ்தைகள்ன்றார், இந்த ஜீவனுக்கு உண்டாகின்ற அவஸ்தைகள். இது வந்து அவஸ்தைகள்ன்ற வார்த்தை வந்து ஞானிகள் தான் உபயோகம். ஞானிகளுக்கு மட்டும்தான் அப்படி அனுபவம் ஆகுது. நமக்கு இன்பமா இருக்கு. இப்போ தூங்குறோம், அப்பா நல்லா இருந்துப்பா, சுகமாக தூங்குறோம்னு சொல்கிறோம். விழிப்பு நிலையில் எத்தனையோ வகையான புலன் இன்பங்களில் எப்படி எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அப்படிலாம் விதவிதமாக அனுபவித்து மகிழறோம். இப்போ இந்த நிலையில் அது வந்து பொய் என்று சொல்ல முடியாது. இந்த நிலையில் வைக்கப்படும் போது அது உண்மையாகத்தான் அனுபவமாகிற மாதிரி தான் இறைவன் செய்கிறார். அதுக்காகத்தான் இறைவன் வந்து இந்த மாயையை 3ஆக பிரித்து 3 இடத்துல வைக்கிறார். இப்போ இந்த நம்ம ஒரு பொருள் ஒரு வடிவத்தில் மயங்குறோம். ஒரு ஆண் பெண்ணை பார்த்து மயங்குறாங்க, ஒரு ஆண் பெண்ணை பார்த்து மயங்குறான்னா அந்த மயக்கம் எப்படி வருது? அது குழந்தைகளில் ஏற்படுதா? இல்லை, குறிப்பிட்ட வயதில் ஏற்படுது. அப்போ இது மாயைன்றது இந்த கண்ணா இந்திரியங்கள்லையும் அது செயல்படும். இந்த இந்திரியங்கள் காட்டுகின்ற புற காட்சி வடிவங்கள் அதிலையும் அந்த ஒரு அட்ராக்ஷனை உண்டு பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டிஸ் அப்படியே காண்பிக்கும். அது சுவாமி வள்ளல் பெருமான் விளக்குகின்றார். அது என்னவோ அதை அப்படியே காண்பிக்கும். அதில் விசாரம் எல்லாம் இருக்காது, அதை அப்படியே ஏற்றுக்கும். அது ஒரு அழகான வடிவம். அந்த மாதிரி ஒரு மயக்கம் ஏற்படும். இந்த மயக்கம்ன்றது வெளியில கண்ணு காட்டுது, அதை மயங்குது எதுன்னு பார்த்தா அதில் மாயினுடைய முதல் வேலை முடியுது. 2வது உணர்வில தான் அந்த மயக்கமும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையும் எங்கு தூண்டப்படுகிறதுன்னா இந்த ஜீவ உணர்வில், உயிர் உணர்வில் தான் தூண்டப்படுது. அது அவா என்கின்ற ஒரு மாத்திரமா இருக்கவே எப்பவுமே இருக்கும். அது வந்து உணர்வில் ஏற்படுது. இதுதான் மாமாயை. இது மட்டும் இருந்தால் போதாது. எல்லாத்துக்குமே இந்த உணர்வு ஆகட்டும், உயிராகட்டும், எல்லாத்துக்கும் எங்கிருந்து வந்திருக்குன்னா எல்லாமே ஆன்மாவில் நடக்கும். ஆன்மா தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது. ஆனால் அது இறந்த நிலையில தான் இருக்கு. பின்ன எப்படி அனுபவிக்குதுன்னா அதிலிருந்து அதுதான் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல ஆன்மான்றது இந்த பக்கம் ஜீவனாகவும் அந்த மேல் பக்கம் வந்து ஆன்மாவாக இருக்கிறது. மேல் பகுதி எப்பவுமே இறைவனோடு ஒன்றி தான் இருக்கும். கீழ்ப்பகுதி வந்து இந்த ஜீவனானது உடல், மனம், உலக வாழ்க்கை, போகப் பொருள்கள் இதோடு சார்ந்திருக்கும். அதனால் தனித்தனியாக இதை பிரிக்கலாம் முடியாது. இது நம்ம ஒரு கன்க்ளூஷன் தெளிவுக்காக நான் பற்றியுமே தவிர அதில் வந்து தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த ஒரு உணர்வு, அந்த உணர்வுன்றதுலேயே அதனுடைய மேல் பகுதி ஆன்மாவாக இருக்குது, கீழ்ப்பகுதி வந்து ஜீவனாக இருக்குது. ஆக அந்த மேல் பகுதிங்கிற ஆன்மாவுக்கு வந்து அனுபவம் வந்து பூஜ்ய நிலையிலேருந்து தான் அது ஆரம்பிக்குது. அப்போ ஆனால் ஆன்மா தான் எதையுமே அனுபவிக்க முடியும். ஆனால் அது எங்கே வச்சு இந்த புற உலகத்தை அனுபவிக்குதுன்னா அகப்புற நிலையில் வச்சு அனுபவிக்குது. அதாவது வீட்டு வாசப்படி, இது திண்ணை, அப்புறம் ஹாலு, இந்த நடுவீடுன்றது ஆன்மா. அந்த இடத்துல ஆன்மாவுக்கு உணர்வு இல்லாத இருக்கும்போது அந்த உணர்வு இல்லைன்னாலும் அது வந்து அதுக்கு ஒரு பகுதி தான் ஜீவனாக இருந்து அதை முழுமையாக ஜீவனில் அது முழுமையாகவே அது வந்து இது மெய்யாகவே இது அனுபவிக்குது. அதே மாதிரி துன்பத்தையும் இறைவன் கொடுத்துடுறார். ஆக இந்த ஒரு நிலையை வந்து அந்த ஆன்மா அந்த புற உலக உடல் மனம் சார்ந்த இன்ப துன்ப அனுபவங்களுக்கு ஆன்ம நிலையில அனுமதி கிடையாது.
அந்த கோட்டையில இதெல்லாம் உள்ள போகவே முடியாது, என்ட்ராக முடியாது. ஆனா அதே ஆன்மா தன்னை ஒரு ஜீவனாக்கி இதய பீடத்தில் வைத்து தான் அது அனுபவிக்குது. ஆக மொத்தத்துல அனுபவிக்கிறது ஆன்மா தான். ஆனா அது ஆன்ம நிலையில அனுபவிக்காம அதுவே ஜீவ நிலையில இருந்து தான் அனுபவிக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு புற உதாரணம் சொல்லலாம். 2 பேர் பேசிக்கிறாங்க. டேய் நீ இங்க நீ உன் இடத்துல நீ பேசிக்கிற, நீ வா நான் அங்க வச்சு உன்னை பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஆன்மா இந்த எந்த ஒரு இன்ப துன்ப அனுபவமானாலும் அந்த சித்தாகிய ஆன்மாவுக்கு தான் அனுபவம். அதில் எந்தவித ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் இடம் கிடையாது. ஆனால் அந்த நிலையில அந்த இடத்துல இந்த பொய்யானது அங்கே அனுமதி கிடையாது ஆன்மாகாசத்தில். அப்போ இந்த பொய்யை வச்சுக்கிட்டு தான் நம்ம மெய்யை பிடிக்க வேண்டியிருக்கிறது. இந்த பொய்யான இன்ப துன்பத்தை இது பொய்யானது என்று ஜீவ நிலையில இந்த முக்குற்றமுடைய இந்த 3 அவஸ்தையில அதை பொய் என்றே அதை உணரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த 3வது துரோதாயி அப்படின்றது அது ஒரு மறைப்பு. இதை ஆன்மாவில வச்சிடறாரு இந்த மறைப்பை. அதுதான் ரொம்ப முக்கியம். துரோதாயின்றது ஆண்மனையில் அந்த ஸ்கிரீனை போட்டுறாரு. அடுத்தது அந்த இடத்துல சுத்தமா அந்த இடத்துல திரோதாயி தான் வேலை செய்யும். அதாவது மறைப்பு சக்தி. மறைப்பு சக்தியில ஆன்மா தன்னையே உணராது. மாமா என்றது இப்ப இந்த ஆன்மா ஜீவனா இருக்கு. இந்த இடத்துல மாமாயை அவா மாத்திரமாவே இருக்கும். எப்பவும் எதையாவது அனுபவிக்கணும், இன்பமா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அவா மாத்திரமா இருக்கும். அதுதான் மாமாவுடைய வேலை. அங்க உணர்வுல அவாவா வைக்கப்பட்டிருக்கும் மாமாயை. எப்போ எதை அனுபவிக்கணும்ன்றது தான் இன்பமாகவே இருக்க வேண்டும் சொல்லிட்டு. அப்படி இருந்தால் மட்டும் போதாது, அதற்குரிய ஏவல் பொருள்கள் புற உலகத்துல மயங்கக்கூடிய வண்ணமாக இருக்கிறது தான் மாயை. இந்த மாயா தோற்ற மாமாயன்னு சொல்லும் வள்ளல் பெருமான். இந்த தோற்ற நிலையை கூட ஒரு ஸ்டேஜில் தோற்றம் மாமாயன்னு கூட சொல்றாரு. ஆக இந்த 3 இடத்துல 3 வகையான திரையை போட்டு மறைக்கிறார். அது அஞ்ஞானம் என்கின்ற ஒரு திரை தான். அப்போதான் நம்ம பொய்யை மெய்ய அனுபவிக்க முடியும். இல்லைன்னா பொய்யை மெய்ய அனுபவிக்க முடியாது. இப்போ இந்த நேரத்தில் நாம் அனுபவிக்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அங்கே பொய்ன்ற பேச்சுக்கு இந்த இடத்துல இந்த நிலையில இது பண்ண முடியாது. ஆக இதுக்கு எல்லாத்துக்குமே இறைவனுடைய திருநடனம் 3 இடத்துல 3 ஸ்கிரீன் போறாரு. இதுதான் மாயை, மாமாயை, துரோதாயி. இதை 3ஆ பிரித்து சொல்லும்போது அப்புறம் இந்த பக்கம் கண்மம், அந்த பக்கம் ஆணவம். இதுதான் 5 அவத்தைகள். இந்த 5 மனங்கள், 5 அவத்தைகள்ன்றது வராது. அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. ஒருவேளை அது சைவ ஆகம சைவ சித்தாந்தத்துல அந்த அவஸ்தையில் தொழிற்கா என்னன்னு தெரியல. 5 மனங்கள். அவஸ்தைகள்ன்றது 3 அவஸ்தைகள். இதுதான் அருணகிரிநாதர் பாடும்போது மாயே ஜனனம் கெட மாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ, மூவேடனை என்று முடிந்திடுமோ, கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. வேதனைன்றதான் வேடனை மாறுது. இந்த மூவேதனைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விழிப்பு, கனவு, உறக்கம். இப்போ இந்த நிலைகள் இந்த 3ல் 5ல் மொத்தம் 5 நிலைகள் இருக்கு. அந்த மேலே இருக்கிறது பரநிலை, துரியம், துரியாதீதம். இது குற்றம் இல்லாதது, சுத்தமானது, அருள் வண்ணமானது. அதனால் அது பழுது இல்லை. இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் எல்லாம் குற்றம் உடையது, அதனால பழுது. அதனால்தான் 5க்கு 2 பழுதில்லை. குற்றமில்லாத ஒன்று, சுத்த அருள் உணர்வு மயமானது, உண்மையான இன்பமானது, இயற்கையான இன்பமானது, நிலைத்து இருப்பது, உண்மையான சுகத்தை அருள்வது, வந்த பிறகு அது நீங்கவே நீங்காது. எப்பொழுதும் புத்தம் புதியதாய் அந்த பேரானந்த அனுபவம் நொடிக்கு நொடி அது
எல்லையற்ற இன்பத்தை தந்து கொண்டிருக்கும். அந்த நிலை தான் துரியம் துரியாதீதம் அப்படின்றது. ஆக அந்த நிலைக்கு நாம் முயன்று போய் பார்க்கும்போது தான் இதுக்கு முன்பு அனுபவித்த 3 நிலைகள் அனுபவித்ததெல்லாம் பொய்ன்னு அப்போ தான் தெரியும். இப்போ உதாரணமாக கனவு காணும்போது ஒரு கனவுல வந்து என அடியனை ஒருத்தன் ஒரு 4 பேர் கொலை பண்ணுறதுக்கு வராங்க. ஒரு இரவு முழுக்க அந்த கனவு 3 மணி நேரம் ஓடுது. அவங்க துரத்துறாங்க. நானும் வேகமாக உயிர் பிழைக்கணும், தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அவங்க துரத்திட்டு வர்றாங்க. என்னுடைய இதயம் வந்து துடிக்குது, வேர்வை கொட்டுது, பயந்து போகிறேன். அந்த பயத்திலேயே என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சந்தில் மாட்டிக்கிட்டு என்னை 3 பேரும் ஓன்னு கத்தியால் குத்துறாங்க. அப்போ ஓன்னு கத்துறேன். அப்புறம் என்னுடைய மனைவி திடீர்னு முதுகில் ஒரு அடி விழுது. என்னன்னு எழுந்து பார்த்தா, என்னங்க எப்பத்துலங்க இந்த பழக்கம், தூக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ தான் தெரியுது எனக்கு வந்து அடடா இது கனவுன்னு சொல்லிட்டு அவங்க தட்டி எழுப்பிட்ட பிறகு நம்ம கண்டது கனவு அப்படின்னு அப்போ தான் தெரியுது. கனவு நிலையில் அது தெரியாது. அதுதான் மறைப்புன்றது. அந்த மயாசத்துல அந்த நேரத்தில் அந்த நிலையில் அது உண்மை மாதிரி தான் தெரியுமே தவிர அது பொய்யா தெரியுது. விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு தான் அது வந்து பொய்ன்னு தெரியுது. ஆனாலும் விழிப்பு நிலைக்கு வந்து அது பொய்ன்னு உணர்ந்தாலும் நான் அந்த கனவுலே பட்ட அனுபவங்களை வாபஸ் வர முடியுமான்னா வாபஸ் வர முடியாது. அனுபவிச்சது தான். அதுதான் மாயை. இது ஒரு அனுபவம் தான். கனவு, விழிப்பு, உறக்கம் இது எல்லாம் வந்து இது ஒரு நமக்கு லெசன் கற்பிக்குது. ஆக நீங்கள் சொல்கிற வந்து இந்த 3 அவஸ்தைகள், நீங்கள் சொன்ன 5 அவஸ்தைகள் 5 மலங்கள், அதை கூட ஒரு வகையில் அவஸ்தைகள்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல உண்மையில் சொல்லும் பொழுது இந்த 3 நிலைகளை கடந்த பிறகு தான் சுத்த சன்மார்க்கமே உதிக்குது. அதுதான் நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. எங்கு வந்து விழிப்பு, கனவு, உறக்கம் முடிகிறதோ அங்குதான் சுத்த சன்மார்க்கமே உதிக்குது. அதுக்காக தான் சிற்றவையிலே நம்ம மரணத்தை செலுத்த 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 என்ன ஆகும்னா முதல்ல வந்து உறக்கம் கம்மியாகும், கனவு வராது. முதல்ல வந்து சிற்றவை நாட்டை வைக்க வைக்க கனவு, அந்த கனவு நிலைகள் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதை பற்றி வேறு ஒரு கோணத்தில் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பொழுது கனவு ஏற்படாது விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்வார். கனவு ஏற்படாது விழித்து கொள்ள வேண்டும்னா அது நம்ம முயற்சி இல்லை, நமக்கு அப்படி சொல்றார். ஆக அதிகமாக தூங்கும்போது கண்டிப்பாக கனவு வரும். லிமிட்டாக தூங்குறோம் 3 மணி நேரம்னா எடுத்த உடனே அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. அதில் வந்து அஃபிஷியலாக வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு டயர்ட்னஸ் கம்மியாக இருக்கும். கடின உழைப்பு இருக்கிறவங்களுக்கு சட்டுன்னு 3 மணி நேரத்துக்கு கொண்டு வரணும், உடலே பாதிக்கும், தேக ஆரோக்கியம் பாதிக்கும். அதை படிப்படியாக தான், ஏன்னா இது ஞானம் சம்பந்தப்பட்டது, அதை படிப்படியாக தான் கொண்டு வர முடியும். எப்போ படிப்படியாக கொண்டு வரோம்னா அது விசாரத்தின் மூலம்தான், அகநிலை விசாரத்தின் மூலம்தான். சுருக்கமாக சொன்னோம்னா சத்விசார தியானம். அதில் இருந்து உண்மையை வந்து உள்ளபடி நம்ம உணர்கின்ற பொழுதுதான் இது நீங்குமே ஒழிய நம்ம புறத்திலிருந்து ஒரு ஹடயோகம் பண்ற மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. அது வந்து இறைவனுடைய திருவருளை நினைந்து அவரை தோத்திரம் பண்ணி தியானித்து இப்படி அந்த உண்மையை உணர 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 பொய்யானது நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும். முதல்ல வந்து தூக்கம் குறையவும் சைமல்டேனியஸாக கனவு நிலைகளை வந்து கட்டாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயிடும். ஒரு டைமில் வந்து கனவுகளே வராது, அந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நாளாக அந்த உறக்கம் வந்து அந்த தியானம் செய்ய செய்ய உறக்கத்தினுடைய இது கம்மியாயிடும். 1 மணி நேரம் தியானம் செஞ்சால் நம்ம 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தூக்கம் வந்து தேவைப்படாமல் போயிடும். அதுக்கு அந்த தூக்கத்தில் நமக்கு என்ன ஒரு புத்துணர்ச்சி இதாக கிடைக்குதோ அது தியானத்தில் கிடைச்சிடும். ஆனால் தியானம் பண்ணும் பொழுது நானும் தியானம் பண்ணுறேன்னு பண்ணுறது அல்ல. அங்கே நினைப்பு மறப்பு இல்லாத போது தான் அது தியானம் என்ற பேராக வரும். இல்லைன்னா நம்ம
தியானத்துல ஆசனத்துல உட்கார்ந்து இருப்போம், சுகாசனத்துல. அங்க எப்படி தியானம் கைகூடும்? அது கைகூடாது. ஆக அந்த உண்மையான எண்ணங்களற்ற நினைப்பு மறப்பற்ற அந்த தியானம் கூட கூட இந்த 3 அவஸ்தைகள் குறைஞ்சிட்டே வரும். அந்த பசி உணர்வு இதெல்லாமே சிறிது சிறிதா வந்து தான் நம்ம அணுவணுவா தான் அந்த நிலையை நோக்கி போக முடியும். ஆனா எந்த அளவுக்கு நமக்கு விசாரம் அதனுடைய வெலாசிட்டி அதிகமாகுதோ அது உடனே கைமேல் பலனா உடனே கிடைக்கும். அது வந்து அந்த இதுக்கெல்லாம் மாறுபட்டது. நமக்கு எந்த அளவுக்கு தீவிரம், தீவிர தரம், தரம், அதிதீவிர தரம் அப்படிலாம் வள்ளல் பெருமாள் வகைப்படுத்துறார். அப்போ வந்து அதனுடைய வேகம் வந்து ராக்கெட் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால தான் விரைந்து விரைந்து ஏறுவினோ அப்படின்னு சொல்றார். அப்புறம் தாங்கள் சொல்லுவது இப்போ வள்ளல் பெருமான் ஒரு குறிப்பு கொடுத்துக்கிறார். விழிப்பு நமக்கு வந்து கனவு எங்க ஏற்படுது, உறக்கம் எந்த இடத்துல ஏற்படுது, விழிப்பு நிலை எங்க ஏற்படுது அப்படின்றது வள்ளல் பெருமான் ஒருநிலை பகுதியில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி இவற்றில் உள்ளமானது பித்த உஷ்ணத்தோடு கூடி லலாட ஸ்தானத்தில் நிற்பது சாக்கிரம். நமக்கு எப்போ நம்ம ஏன் விழிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான், வேற ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. இந்த வாத பித்தம் சிலத்துமன்றது எல்லாம் வந்து பஞ்சபூதங்களுடைய கூடுதல் குறைதல், வாயு பித்தம்ன்றது அது ஒரு வகையான கெமிக்கல் தான் சொல்லணும். ஆக இதெல்லாம் வந்து புறத்தில் தான். இப்போ வந்து கனவு சில பேருக்கு தூக்கமே சரியாக வராது, கனவு அதிகமாக வரும். அது காரணம் அந்த பீனியல் கிளாண்டில் இருக்கிற மெலட்டானின் செலட்டானின் இதனுடைய சுரப்பு தன்மை குறைஞ்சி போயிடும். அதுக்கு நாட்டு மருந்தில் சித்த மருந்தில் வாய்ப்பு கம்மி தான். அது சில பேருக்கு செட் ஆகிடும், அது நிறைய பேருக்கு செட் ஆகாது. அதுதான் அதுக்கு வந்து அந்த மெலட்டானின் செலட்டானின் சுரக்கிற மாதிரி ஆங்கில மருத்துவத்தில் ஒரு அற்புதமான இது இருக்கிறாங்க. பட் அது அதனால சைடு எஃபெக்ட் ஏற்பட்டுரும். அது வந்து அந்த நேரத்துக்கு மெலட்டானின் செலட்டானின் ஒரு கெமிக்கல் தான். அந்த கெமிக்கல் அது சுரக்கும் பொழுது என்னாங்கன்னா தூக்கம் வந்துடும். நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது ஒரு கனவு நிலை வராது. அப்போது கனவு நிலையை உறக்க நிலையை கொண்டு வரது கெமிக்கல் கொடுத்தாலே வந்துடுது. இது ஒரு கெமிக்கல் எல்லாம் எல்லாமே ஒரு மாயை தான். அந்த மாதிரி இது கொண்டு போகிறார். அடுத்தது அப்போ நமக்கு வந்து புருவ மத்திய ஸ்தானத்தில் தான் நம்ம இருக்கிறதுனால தான் அந்த உள்ளம்ன்றது ஆன்மா. அந்த ஆன்மா புருவ மத்தியில இருந்து தான் நிற்கும் பொழுது அது வந்து விழிப்பு நிலைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த விழிப்பு நிலையில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சுகபோகங்கள், இன்ப துன்பங்கள் அத்தனையும் அனுபவிக்கிறோம். அடுத்தது உறக்கத்துக்கு போயிட்டு அப்புறம் வர்றது தான் சொப்பனம். சொப்பனம் எங்கே ஏற்படுது அப்படி, உறக்கம் எங்கே ஏற்படுதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும்னா விழிப்புக்கு அடுத்த உடனே உறக்கத்துக்கு தான் போகணும். உறக்கம் எங்கே வருதுன்னா சிலேத்தும நாடி, அதாவது உள்ளம்னாலே ஆன்மா தான். அந்த உள்ள ஆன்மாவானது சிலேத்தும நாடியோடு கூடி மார்பு ஸ்தானத்தில் நிற்பது, அதாவது அநாகதம். இந்த இடத்துல எல்லாமே சூக்கும தேக அனுபவம் தான், புறத்துல எல்லாம் கிடையாது. எல்லாமே சூக்கும தேகம் தான் அநாகத அனுபவத்தில். அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு சூன்ய நிலைக்கு போயிடும். நாம் இருக்கிறது நமக்கு தெரியாது, சர்வ சூன்யம். நம்முடைய பொறுத்தவரையில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்றது கூட சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. அது சர்வசூன்யம். அந்த நிலைக்கு போயிடும். அங்கிருந்து திருப்பி வந்து கனவு நிலைக்கு வரும்போது அது வந்து கண்டஸ்தானத்துக்கு வருது. ரெண்டுத்துக்கும் மையத்தில் கண்டஸ்தானம் வரும்போது தான் அது கனவு நிலையில் வருது. ஆக இந்த மாதிரி தான் வந்து நம்ம 3 நிலைகளை வைக்கப்பட்டு தான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் இன்ப துன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். இதில் உறக்கம் என்பது அனுபவம் அல்லா அனுபவம். 3 அவஸ்தைகள் சொல்கிறோமே தவிர இது விழிப்பும் கனவும் தான் நமக்கு அவஸ்தை. அவஸ்தைன்னா இன்பமும் அவஸ்தை தான், துன்பமும் அவஸ்தை தான். ஆனால் அந்த எதுவுமே இல்லாத ஒன்று தான் நம்முடைய இருப்பே நமக்கு தெரியலையே.
அப்ப அந்த நிலை தான், அந்த நிலையில வைக்கும் பொழுதுதான் நமக்கு ஆணவம்ன்ற ஒண்ணு இருக்குது அப்படின்னு நம்மளால் உணர முடியுது, இல்லைன்னா உணர முடியாது. ஆக அந்த மேலும் அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நாம சூன்ய நிலைக்கு போறதுனால நம்ம திருப்பி அங்கிருந்து கடவுள் அருளாலே திருப்பி அழைத்து வரப்படுகிறோம். அப்போ என்ன ஒண்ணா அது ஒரு புதிய பிறப்பு மாதிரி ஆகி நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய சக்தி நமக்கு பிறக்குது. அதனால நல்லா தூங்கி எழுந்தோம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த இல்லாமல் போகிறோம். இல்லாமல் போய் திருப்பி வரும்போது உள்ளந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வரும்போது அது ஒரு அந்த சக்தியோடு வரோம். அந்த இறைவன் அந்த ஒரு இதை கொடுத்துருக்கார். அதனால ஒரு இது. ஆக இந்த 3 தான் அவஸ்தை. இது மாறணும் அப்படின்னா இது துரியம் துரியாதீதம். இது அந்த ஜீவன் முயற்சி செய்தா அதை மாற்றணும். இன்னொன்று மேலேறுவது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உண்மையில இப்ப நமக்கு வந்து உறக்கம் எங்க சுளுத்தின்னா உறக்கம் இது எங்க ஏற்படுது அப்படின்னா மார்பு ஸ்தானத்துன்னு சொல்லிட்டு நமக்கு பெருமான் சொல்றாரு. ஆனா உண்மையில அது எங்க நமக்கு அது அனுபவம் இல்லை. அனுபவம் உண்மையில பார்த்தோம்னா அது எங்க போகுதுன்னு, எங்க மறையுது, எப்படி மறையுது ஒண்ணுமும் தெரியாது. அது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா இந்த உடல் தொடர்போ மனம் உயிர் எல்லா தொடர்பையும் டெம்பரரியா விட்டுட்டு எங்க இருக்குதோ அங்க போயிடுது. அப்ப நம்ம உண்மையில பார்த்தோம்னா நிராதார நிலையில அந்த முகுல மூளைக்கு மேல நம்ம ஒடுங்கி இருக்கிறோம். அது உங்களுக்கு அது மாறிதான் தோணும். அப்போ அங்கிருந்து டப்புன்னு எழுகின்ற பொழுது என்ன ஆகும்னா நம்ம திருப்பி அப்பதான் புருவ மத்திக்கு வர்றோம். இது சில கொஞ்சம் ஒரு குழப்பமானதாக இருக்கும். அது 4வதுல நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் இந்த இப்படி தான் நம்ம மேலேறதும் கீழேறதுமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மேலேறுவது கீழேறுவது இதை பற்றியும் இந்த நீங்கள் சொல்கிற அந்த இந்த குண்டல் நிலைகள் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த மூலாதாரத்திலிருந்து அதை பற்றி வள்ளல் பெருமான் மகா உபதேசத்தில் ரொம்ப அற்புதமாக விளக்கி, நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கு கொடி தத்துவத்தை பற்றி வள்ளல் பெருமான் அற்புதமாக விளக்குறார். அந்த வள்ளல் பெருமான் வெளியில் அடையாளப்படுத்தியிருக்கிற அந்த சுத்த சன்மார்க்க கொடின்றது நமக்குள்ளே இருக்குது. அது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு கம்பமும் துணியெல்லாம் கிடையாது. அதை யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கொடியை வள்ளலாறு தனக்குள்ளே பார்த்தாரு, நாமெல்லாம் கூட பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது 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 எப்படின்னு இது பண்ணல. அதனால் நம்ம சுவாமி சரவணாவுடைய இதெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு நம்முடைய சிற்றறிவுக்கு பல உண்மைகளை நம்ம உபாயமாக அறிந்திருக்கிறோம். அதாவது வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, நாபியிலிருந்து புருவ மத்தி ஈராக ஒரு நாடி செல்லுகிறது அப்படின்றார். இங்கே சொல்லப்படுகின்ற நாடினாலே அது உயிர் சக்தியை தான் குறிக்குது. அது பொதுவாக மூலாதாரம், சாதிட்டான, மணிபூரகம், அநாகதி, விசுத்தி, ஆக்கினை 6 மையங்கள் சூக்கும உடலில் இருக்குது. நமக்கு இருக்கிறது சூக்கும உடலை. அந்த உயிர் சக்தியை தான் நாடின்னு சொல்கிறதும், அது உடல் முழுதும் அந்த உயிர் அது வியாபித்து இருந்தாலும் அந்தந்த ஸ்டேஷனில் அந்த ஒரு சக்தி குவிக்கப்பட்டு அந்தந்த உறுப்புகளை இயக்குவதற்கு அது அப்பப்போ அதிலிருந்து அது சேமிக்க வைப்புள்ள சக்தியானது வெளியாகிக்கிட்டே இருந்து அதை ஈக்கும். இப்போ மூலாதாரம்னா அந்த பகுதியில் இருக்கிற உடல் உறுப்புகள், அது கிட்னி ஆகட்டும், சிறுநீர்ப்பை, மலப்பை, அப்புறம் விந்துப்பை, இதெல்லாம் இயக்குவதற்கு அந்த இடத்துல ஒரு சக்தியை குவிச்சு அங்கிருந்து அது அது பார்த்துக்கும், அது மெயின்டைன் பண்ணிக்கும். அடுத்தது சுவாதிட்டான என்னன்னா கிட்னியை பார்த்துக்கிறது, இன்னும் இது இருக்குது. அப்புறம் மணிபூரகம் வந்தோன்னா வயிற்று பகுதியில் பெரு உடல், சிறு உடல், இந்த இதெல்லாம் அது பார்த்துக்கும். இப்படி ஒன்று ஒன்றும் அது பார்த்துக்கும். இப்போ அநாகதி இதயம், நுரையீரல் அதெல்லாம் பார்த்துக்கும்.
கழுத்தில் ஏகப்பட்ட சுரப்பிகள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அது பார்த்து இந்த மாதிரி தான் இதில் ஆக்கினையில் வரும்போது அது மூளை பகுதியில் இருக்கிறது, மூளைகளை எல்லாம் அதுக்கு தேவையான சக்தியை அது கொடுத்துட்டே இருக்கும். அவங்க சக்தி களம் குவிக்கப்பட்டுள்ள புள்ளிகள் தான் அந்த 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதாரங்களை தான் நாடின்னு சொல்றாரு. வள்ளல் பெருமான் நீங்க நாபிலிருந்து தான் எடுக்கிறார். மூலாதாரத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆதாரத்தை விட்டுறா, அது ஏன்னு தெரியல. ஒரு அது கணக்கில் கொள்ளப்படாத ரொம்ப கீழ்நிலை அனுபவத்தை தருவதாகவும் ஆபாசத்தை அதிகமாக தருவதாகவும் அதை விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் அது பெருமானார் சொன்னது நாவிலிருந்து புருவ மத்தியராக 6 ஆதாரங்களை அது குறிக்கிறது. நாடி செலுகிறதுன்னா அந்த ஜீவசக்தியானது இந்த மாதிரி 6 கீழ்நிலைகளில் வியாபித்திருந்து இந்த உடல் விளங்குவதற்கான ஆற்றல்களை தந்து கொண்டே இருக்கிறது. ஆக நாபியிலிருந்து புருவமத்தி ஈராக ஒரு நாடி செல்கிறது. அப்புறம் அடுத்தது 10 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த புருவமத்திக்கு இந்த நாடியினுடைய நுனியில் புருவமத்திக்கு உட்புறமாக ஒரு ஜவ்வு தொங்குகிறது. ஜவ்வு என்ன ஜவ்வு தான் அங்கே போய் அனாம்தா தொங்கும். அதுக்கு என்ன காரணம்? அது தொங்குகிறது அப்படின்னா என்னன்னா, அந்தரத்தே தொங்கும் அருஜோதி பற்றி நின்று என் தரத்து குற்றம் யாவும் தவிர்த்திடல் வேண்டும் இறைவா. அந்தரத்தே தொங்கும் அருஜோதி பற்றி நின்று என் தரத்து குற்றம் யாவும் தவிர்த்திடல் வேண்டும் இறைவா. ஆக இந்த ஜீவ நிலையிலிருந்து நம்ம புருவ மத்தியில இருக்கும்போது அது ஆன்ம நிலைக்கு போயிடுது. அதுதான் நாடியினுடைய புருவமத்திக்கு உட்புறத்தில் தான் அது நுண்ணிய நிலையில் அது போயிடுது. அது அங்கே ஜவ்வா மாறிடுது. இங்கே நாடியா இருந்த 6 ஆதாரங்கள்ல அங்கே போனால் அது ஜவ்வா தொங்கிக்கிட்டு இருக்குன்னா அதை தான் வள்ளல் பெருமான் நிறுவனத்தில் சொல்லும் பொழுது இந்த ஜீவன் அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும், ஆன்மா தனித்தே இருக்கும். ஆக இந்த இடத்துல இந்த நாடியா இருக்கிற ஒன்று இங்கே இப்படி இருக்கும். அது நிராதார நிலையில அந்த ஆன்மா அது ஜவ்வு அப்படின்ற வர்ணிக்கிறாங்க. ஜவ்வு நூல் அதை வள்ளல் பெருமான் மெய்யருள் வியப்பில் சொல்லும்போது நூலின் தரம் அப்படின்வாங்க, ஊசி நுனி அப்படின்வாங்க, சில பேர் முள்ளு முனைன்னுவாங்க, மெல்லிழைன்னுவாங்க. அது ஆன்மாவினுடைய மிகிய மணிவாசக வருமான் நுண் உணர்வு நிலைன்னு சொல்லுவார். அந்த ஒரு மிக 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 நுண்ணிய மேற்கொண்டு நுணுக்கரிய நுண்ணுணர்வு நிலையில இருக்கிறது தான் அந்த ஜவ்வுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஜவ்வு எப்படி மெல்லியதா இருக்கு. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காதில் அந்த செவிப்பறை அது 3 உட்செவிக்குள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு மெல்லிய ஜவ்வு தான். அதுக்கு பேரும் ஜவ்வு தான். அதே மாதிரி கண்ணில் இருக்கிற அந்த பொறை சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் ஜவ்வு தான். ஆக இதில் இந்த ஜவ்வு அப்படின்னா மிக மிக மெல்லிய நிலை, அந்த நுண்ணுணர்வு நிலை தான் ஜவ்வுன்னு சொல்கிறார். அந்த ஜவ்வு தொங்குதுன்றது என்னன்னா, அது நிராதார நிலையில் இருக்குது. எப்படி சூரியன் அண்டத்தில் அனாம்தா அந்தரத்தில் தொங்குதோ அந்த மாதிரி அதுதான் அந்தரத்தில் ஆண்டுகின்றார் பாங்கிமாறு அவர் ஆட்டம் கொண்டேன் ஆட்டம் கொண்டேன் பாங்கிமாறு. அந்த அந்தரத்தில்னா அந்த ஆன்மாவில் தான் அவருக்கின்றார். மேலும் சிற்றபையில் தான் ஆன்மாவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆன்மா தான் சிற்றபை, சிற்றபை தான் ஆன்மா. சிற்றபைக்கு உள்ள இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதை விட அந்த சிற்றபையே ஆண்டவருடைய சிறு அணுத்துவமான ஒரு வடிவம். அங்கே சிற்றபை வேறு, அதில் இருக்கிற உள்ளொளி வேறு, அப்படிலாம் பிரிக்க முடியாது அப்படின்றாரு சுவாமி சரவானந்த சுவாமி. சிற்றபையினாலே அது அந்த ஆன்மாவும் அதனுடைய மையப்பகுதியாகிய உள்ளொளியாகிய நடராஜனம் தான், ரெண்டும் சேர்ந்து தான் அதுக்கு பேர் சிற்றம்பலம். சிற்றம்பலம்ன்றது ஆண்டவருடைய அணுத்துவமான வடிவம், எந்த ஒரு நிலையை விளக்குறது. ஆக அதனுடைய மேல் பகுதி மஞ்சளும் கீழ்ப்பகுதி வெண்மையும், 3/4 பாகம் வெண்மையும் என்றது மேல் பகுதி என்றது தான் அருள்.
அந்த அருள் விளக்கு, அருள் உணர்வு வெளி, அருட்பெருவெளி, அந்த ஒரு அருள் உணர்வு நிலை, அந்த அருள் நிலை அங்கதான் விளங்குது. அந்த அருள் நிலை தான் ஓங்கார வண்ணமாக வெளிப்படுகிறது. அந்த ஓங்காரத்தின் முக்கூறு தான் ஆ உ இம். இந்த ஆ என்ற எழுத்து வந்து புற உடலையும், ஊ என்பது உயிர் உயிர் சூக்கும வடிவத்தையும், இம் என்றது உள்ளொளி நிலையும் குறிக்கிறது. ஆக இந்த மூன்றும் தான் நமக்கு வந்து தூல சரீரமாக, சூக்கும சரீரமாக, காரண சரீரமாக இருக்குது. இதுதான் இந்த இதுல இப்படி இருக்கிற ஒன்றுக்கு உள்ளீடாவே இருக்குது சுத்த சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அது புதுசா வர்றதில்லை. அந்த சுத்த தேகம் இது நமக்கு தூல சரீரமாகவும், சூக்கும சரீரமாகவும், காரண சரீரமாக இருக்கிற இதுவே இறைவனுக்கு வந்து ஒடுக்க நிலையில பார்க்கும்போது அவருக்கு வந்து அது சுத்த தேகம், பிரண தேகம், ஞான தேகமாகவும் இருக்கிறது. ஆக இந்த மேல இருக்கிற அழுக்க நீக்கணும். அது நீக்கும் போது இருக்கிறது அது வெளிப்படும். ஆக அது சுத்த பிரணவ ஞான தேகம்ன்றது புதுசா அப்படின்னா அது செயற்கையாயிடும். அது இயற்கையாகவே இருக்குது. அதுக்கு மேலே இந்த மலம் என்கின்ற சாணம் குற்றம் பொருந்ததுனால நமக்கு அது ஸ்தூல சரீரமா அது புலப்படுது. ஆக இந்த ஒரு நம்ம சிற்றபைக்கு போனாலும், அந்த சிற்றபை நாட்டம் செஞ்சாலும் கொஞ்ச நேரம் இருப்போம். திருப்பி வந்து எப்படி பூமியிலிருந்து ஒரு கல்ல வேகமா விசையோடு வானத்துல எரிஞ்சாலும் கொஞ்ச ஒரு சில வினாடிகள்ல திரும்பவும் அது வந்து புவியீர்ப்பு விசையெல்லாம் வந்து சேர்ந்துடுது. அதே மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் புருவ மத்தியில் இருந்து உருக்கத்தோடு இருப்போம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது தேக உணர்வுக்கு இறங்கி பழைய ஆள் போல் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஆவலோடு இருப்போம். அதனால்தான் அந்த ஜவ்வுக்கு கீழ்நுனியிலே ஒரு நரம்பு மேலேறுவதும் கீழிறங்குவதுமாய் உள்ளது அப்படின்றார். நரம்புன்னா நாம் நினைக்கிற நாடின்றது அந்த மாதிரி ஒரு உறுப்பாக கொள்ளக்கூடாது, அது உயிர் சக்தி. இங்கே நரம்புன்றதை பிரிக்கணும். நர அம்பு, நரன், நரேந்திரன், விவேகானந்தருக்கு பேர் நரேந்திரன், நரசிம்மன், இதெல்லாம் நரன்றது தெய்வீகமான, நர அம்பு அப்படின்னா அது மனம். இந்த தெய்வீகமான மனம் வந்து மேலே போகும்போது இறைவனோடு ஒன்றி இருந்து அது பேரின்பத்தை பெறுகிறது. இது பக்குவ நிலை. அது நம்ம மாதிரி கீழே இறங்கி இந்த புறச்சார்பை கொள்ளும்போது புறத்திலே புலன் இன்பத்தை அனுபவித்து துன்பத்தை அனுபவித்து இப்படி அவஸ்தைப்படுகிறது. ஆகைய நம்மளுடைய நிலை வந்து பக்குவமும் இருக்கு, அபக்குவம் இருக்கு. இந்த பக்குவம் கூட அணுவளவுக்கு தான் இருக்கு, அபக்குவம் தான் அதிகமாக இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த பக்குவம் அபக்குவம் ரெண்டு இருக்கு. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதாவது பக்குவம் வந்து 10% இருக்கும். இப்போ அடியன் பொழுது அபக்குவ நிலை 95% இருக்கும். சில பேருக்கு 50-50 இருக்கும். சில பேருக்கு பக்குவம் வந்து 2% இருந்தால் 98% அபக்குவம் இருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம சிற்றபையில் நாட்டம் செலுத்துகிறோம், அது மேலே போகும். கொஞ்ச நேரம் இருந்து திருப்பி சகஜமாக அது நம்ம போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், கீழே இறங்கி வந்துடும். இப்படி இருக்கிற நிலையை நம்முடைய பக்குவ அபக்குவ நிலையை பார்த்து அந்த நிலையை பற்றி விவரிக்கின்றது தான் அது மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதுமாய் உள்ளது. இது தவிர்க்கப்பட வேண்டும். மேலே ஏறினது தான் அப்படி தான் இருக்கணும். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் சொல்லும்போது மேலேறினேன் இனி விழைந்து கீழிறங்கேன், இனிமேலுக்கு நான் தேக நிலைக்கு வரமாட்டேன், தேகம் நான் என்ற உணர்வுக்கு வரமாட்டேன் அப்படின்னு உறுதியா அங்கேயே நிற்கிறார். இதை வந்து வள்ளலார் சாத்திர ஒரு பாடலில் சுவாமி சரவானந்த அவர்கள் மேற்கோள் காட்டுவார். உள்ளம் எனும் ஆனந்த ஓங்கல் மிசை ஏறி வெள்ள வெளிக்குள்ளே விளையாடும் பிள்ளை உலகமெனும் சேரிக்கு ஒரு காலம் வாரான் கலகம் விளையும் என கண்டு. உலகம் எனும் சேரின்னா இந்த பௌதிக உடல், இந்த மாமிச உடல், இதுதான் உலகம் எனும் சரி. ஆகவே தேகம் நான் என்ற உணர்வுக்கு திரும்பியும் வரவே மாட்டான். ஏன்னா இங்க வந்தாலே இது புலனிச்சையை விரும்பும், இது தேகத்தினுடைய இது. அப்படி
ஆக மனம் வந்து தேகத்தை சார்ந்து கொண்டதால் அது வந்து அவாமாத்திரமாகத்தான் நிற்கும். அது ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய கஷ்டமாயிடும். அதனால மேலே போயிட்டு திரும்பி கீழே இறங்கக்கூடாதுன்றது தான் சுத்த சன்மார்க்கம். நன்றி அம்மா. தயவு. வந்தனம் வந்தனம். ஐயா உங்க காணொலிய கேட்டேங்க. மிக்க நன்றியா. நீங்க நேரம் ஒதுக்கி என்னோட சந்தேகத்துக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயா இந்த 5 அவத்தைகள்னு சொல்லிட்டுங்கய்யா அந்த படிக்க நேர்ந்ததுங்கய்யா. அது வந்து சைவ சித்தாந்த கட்டுரைகள்ல தான் படிச்சேங்கய்யா. சைவ சித்தாந்தம் அவ்வளோ பரிச்சை இல்லைங்க. இருந்தாலும் அதை பற்றி தேடும்போது அவத்தைகள்னு தேடும்போது சைவ சித்தாந்த கட்டுரைகள் தான் நிறையா கிடச்சிதுங்கய்யா. அதில் எங்கேயா சகலவத்தை, கேவலவத்தை, சுத்தவத்தை அப்படிலாம் நிறையா சொல்கிறாங்கய்யா. அதில் வந்து சகலாவத்தையில் வந்து நம்ம மனிதர்கள் பிறப்பெடுத்ததுக்கப்புறம் மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் இந்த ஆன்மாப்படும் துன்பங்கள்னு சொல்லிட்டுங்கய்யா. கீழவத்தை மேலவத்தைன்னு சொல்கிறாங்கய்யா. அதாவது சொப்பனம் இல்லைங்கய்யா, சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம்னு சொல்கிறாங்க. கீழ்நிலை துரியம் துரியாதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழ்நிலை துரியம் துரியாதீதம் அப்படிங்கிறது வந்து மயக்க மருந்து கொடுக்குற நிலையா, அனசீஷா கொடுக்குற நிலையாக இருக்கலாம். இல்லைன்னா கோமா அந்த மாதிரிலாம் சில கட்டுரைகளில் படிக்க நேர்ந்ததுங்க. இல்லை நம்ம வள்ளலார் ஸ்பேஸ் அந்த மாதிரி இடத்துல கூட சிலர் நிறைய இந்த மாதிரி கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்கய்யா. அப்புறங்க அந்த மேலத்தை கீழத்தை, மேலேருந்து கீழே இறங்கிறது அந்த நினைவு மறுபடியும் கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருந்தது. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேங்க அது என்னன்ட்டு. அப்புறம் அந்த 5 அவத்தைகள், அப்புறம் அதில் வந்து நிறைய பிரிவுகள், அது ரொம்ப படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. அது ஒவ்வொரு சின்ன விஷயமும் அனுபவத்தில் வந்தால் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும் தெரியுதுங்கய்யா. இப்போ வந்துங்கய்யா நம்ம அதை வந்து சாரிங்க சைவ சித்தாந்தத்தில் சொன்னது. நம்ம பெருமான் வந்து அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கய்யா? சிலர் யூடியூப் வீடியோவில் இருந்து 43 நிலை சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது பெருமான் என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கய்யா? அங்கங்கே எல்லா பாட்டிலையும் இருக்குது துரியம் துரியாதீதம், நிறைய இருக்குது இல்லைங்கய்யா? அதை பற்றி தனியாக அது நிலைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா எதில் போய் படிக்கிறதுங்கய்யா? அற்பெரும் ஜோதி. தயவு. வந்தனம் அம்மா. வந்தனம். மதியம் அந்த நீங்கள் கேட்டதுக்கு அந்த ஒரு பதிவு அனுப்பிச்சிருந்தது. இப்போ மறுபடியும் கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதில் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னு தெரியல. நீங்கள் அனுப்பிச்ச ஃபோட்டோ மெசேஜில் என்ன சொல்லுதுன்னா, நமது உடம்பில் ஆன்மாவின் 5 நிலையும் செயல்படும் இடமும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் 5 நிலைகள். இது சரிதான். இப்போ இந்த நிலைகள் வந்து இந்த உடம்புல புருவனடு, கண்டம், சுழுத்தி வந்து இருதயம், துரியம் வந்து உந்தி தொப்புள், துரியாதீதம் மூலாதாரம். இப்போ இது எல்லாமே வந்து தூல தேகத்தில் ஏற்படுகின்றது கிடையாது. சாக்கிரம்ன்றது அது ஒரு அனுபவம், உயிர் உணர்வு, ஜீவனுடைய ஒரு அனுபவம். ஒரு ஜீவனுக்கு என்னென்ன அனுபவத்துல இருக்குது அப்படின்ற ஒரு நிலை தான். அப்ப அந்த ஆன்மானாலே அதுக்கு சுருக்கமா அனுபவ நிலையம், கடவுளுக்கான ஒரு அனுபவ நிலையம் தான். இதுல வந்து விழிப்பு நிலையில் ஆன்மா இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அதை பிரிக்கவே முடியாது. அது ஒரு அனுபவத்துல இருக்கு. சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த பௌதிக உடம்புல புறத்திலே சுட்டி காட்டவே முடியாது. இது எல்லாமே சூக்கும தேகத்துல உயிர் உணர்வுன்றதே ஒரு சூக்கும தேகம்தான். இந்த சூக்கும தேகத்துல உயிர் உணர்வு, ஆற்றல், வடிவம் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் சதா அதுக்குள்ள இருந்து உஷ்ணம், ஜீவ உஷ்ணம் வந்துகிட்டே இருக்கு.
இந்த மாதிரி நிறைய இருக்கிறது தான் இந்த சூக்கும தேகம். சூக்கும தேகத்துல தான் எல்லாமே அது அடங்கியிருக்கு. நம்ம அனுபவமே சூக்கும தேகத்துல வச்சுதான் நம்ம இது பண்றோம். சுருக்கமானா அது வந்து உயிர் உணர்வு. அந்த உயிர் உணர்வுல தான் வந்து கடவுளே அனுபவத்துக்காக வர்றார். ஆக அந்த உயிர் உணர்வு இப்ப எந்த நிலையில இருக்கு, எந்த அனுபவத்தில் இருக்கு, அனுபவத்தையும் அதையும் பிரிக்கவே முடியாது. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதால நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறோம். இது ஆடு மேய்க்கிறவன்கிட்ட போய் விழிப்பு நிலையில இருக்கிற, உறக்க நிலையில இருக்கிற அப்படி சொல்லவே முடியாது. அந்த ஆன்மானாலே அது ஒரு அனுபவத்துல இருக்கிறது தான். ஆன்மானாலே அது அனுபவ நிலை தான், பிரிக்க முடியாது. சரிங்க, அப்படியே வச்சுப்போம். இப்போ சுழுத்தி என்றது வந்து இதய பிரதேசத்துல ஏன் அதை சொல்றாங்கன்னா, இதயம்ன்ற உறுப்புக்குள்ள அது ஏற்படுதுன்னா கிடையாது. அந்த உயிர் உணர்வுடைய ஒரு சக்தி குவிப்பு நிலையங்கள் நம்ம ஏற்கனவே அந்த பதிவில் போட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு சக்தி குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அது ஒரு அனுபவத்தை பெறுது. அந்த இடத்துல அது உண்மையில அனுபவம் அல்லாத ஒரு அனுபவம் தான். அது அனுபவம்னே சொல்ல முடியாது. அனுபவம்னா அங்க இருத்தல் அப்படின்றது ஒண்ணு இல்லையே. நம்ம வந்து சூன்யத்தில் தானே இருக்கோம். நாம இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அந்த நிலை இருள் நிலையில இருக்கிறோம் இதயஸ்தானத்துல. அங்கதான் வந்து நமக்கு வந்து அனுபவம் அல்லாத அனுபவம்ன்றது சுழித்து நிலை. இப்ப அந்த நிலையில இருக்கும்போது மேல போகும் பொழுதுதான் நமக்கு கண்டத்துல ஒரு கனவு நிலை. அந்த கனவு நிலைன்றது விழிப்பு நிலையும் இல்லை, உறக்க நிலையும் இல்லை. ஆனா அதுல வந்து அனுபவம் இருக்கு. அப்ப இதை விட வந்து அது வந்து கொஞ்சம் மேலான நிலை. அந்த கனவுல நமக்கு பல அனுபவம்னு நமக்கு கிடைக்குது. இந்த கனவுன்றதுன்னா ஒரு விழிப்பு நிலையில ஏற்பட்ட அனுபவங்களுடைய பதிவு, அப்புறம் புதியது, இது எல்லாம் இறைவன் தொகுத்து கொடுக்கிறார். ஆக வந்து சொப்பனம்ன்றது ஒரு கலவை அனுபவம். அது அவசியம் தேவைப்படுது ஆன்மாவுக்கு. அந்த அறிவு வளர்ச்சிக்கு அது தேவைப்படுது. அதனால அந்த நிலையில வைக்கிறார். ஒவ்வொரு கனவுமே இறைவனுடைய திருவருளாலே வருவிக்கப்படுதுதான். அப்ப அது கண்டத்துல தான் ஏற்படுது. அப்போ கீழே இருந்து நம்ம உயர்ந்த நிலைக்கு போறோம். ஆனால் இது வந்து புறத்துல கிடையாது. இது உயிர் உணர்விலேயே அது ஏற்படுது. அந்த மாதிரி அடுத்ததாக பார்த்தபோது புருவ மத்தியன்றோம். அந்த புருவ மத்திய ஆன்மாவில் எங்க இந்த இத்தனை இடங்கள்லாம் நம்ம சுட்டி காமிக்கிறதே அது வந்து தவறு தான். ஆனா நமக்கு இது ஆரம்பத்தில் இதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மனதில் போட்டு வைக்கணும். சும்மா இதையே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கவனம் வந்து சிற்றபையில் வைக்கணுமே தவிர இதில் வந்து நாட்டக்கூடாது. ஏன்னா ஆன்மாவுடைய உண்மையான அனுபவம் என்னென்னா துரியம் துரியாதீதம் தான். மற்றம்லாம் அந்த நிலை பெறுவதற்கு முன்பாக நமக்கு புற உலக பிரபஞ்ச பொய்யான இன்ப துன்பங்கள்லாம் வந்து இந்த 3 நிலைகள் விழிப்பு, கனவு, உறக்கத்தில் ஏற்படுது. இப்போ விழிப்பு நிலைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி புலன்கள் சுதந்திரத்தோடோ கரண சுதந்திரத்தோடோ நம்ம சூழ்நிலையை உஷாராக இருந்து கவனமாக கண்காணித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆபத்து இல்லாமல் வாழ்க்கையை நம்ம மேற்கொள்கிறோம். அதுக்கு விழிப்பு நிலையில் இருக்கிறோம். அந்த ஒரு விழிப்பு நிலை எங்கே ஏற்படுனா தலைப்பகுதியில் தான் ஏற்படுது. தலைப்பகுதியில் ஆன்மா தலைப்பகுதியில் இருக்கிற இடம் அது அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி தான் ஏற்படுது, ஆக்கினையில். ஆக இந்த வந்து விழிப்பு நிலை வந்து பார்த்தீங்கன்னா திருவருட் சந்நிதிக்கு முன்னாடியும் இந்த உடல் சார்ந்த இதுக்கு எண்டிலையும் இருக்கிற ஒரு நிலை தான் விழிப்பு நிலை. இந்த ஒரு விழிப்பு நிலை மனிதனுக்கு கொடுக்குற விழிப்பு நிலை அதுதான் முழுமை அடையுது. மற்ற ஜீவராசிகளுக்கு முழுமை அடையலை. விழிப்பு நிலையில் இருந்தாலும் அது சூழ்நிலையை ஓரளவு தான் புரிஞ்சுக்கும். ஆனால் மனிதன் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாத்தையும் இது பண்ணி அவன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சதுக்கு இந்த கரணம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு 4 விரிந்து செயல்படுற விழிப்பு நிலைன்றது மனிதனில் தான் அது பூர்த்தி ஆகுது. இது எங்கே ஏற்படுதுன்னா உயிர் உணர்வு தான் ஏற்படுது சூக்கும தேகத்தில். இது இருக்கிற நிலை வந்து ஆன்ம நிலைக்கு இந்த உடல் சார்ந்த நிலைக்கும் மையத்தில் ஏற்படுது.
முயற்சி பண்ணால் நம்ம அந்த பக்கம் போயிடலாம், துரியத்துக்கு போயிடலாம். அப்போது நீங்கள் சொல்கிறதுல கோடிட்டு காமிச்சிருக்க அந்த ஃபோட்டோ மெசேஜில் இது வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, சாக்கிரம் விழிப்பு நிலை புருவனடு, சொப்பனம் கனவு நிலை கண்டம், சுளுத்தி வந்து உறக்கம் இதயஸ்தானத்தில் அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே வர்றாங்க. துரியம்ன்றது என்ன? ஒரு இறுதியான நிலை. துரியம்ன்றது ஒரு இறுதி நிலை. சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி அதோட அந்த ஜீவனில் ஏற்படுகின்ற அவத்தை முடிஞ்சு போகுது. அதுதான் அருணிநாதர் பெருமான் மூவேதனை என்று விடப்பெறுவே என்றார். அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழிப்பிலேயே மூணா பிரிதுன்றாங்க. அது நமக்கே அது அனுபவமாகும். இந்த விழிப்பு என்கின்ற சாக்கிரத்திலேயே மூணா பிரிது. அதாவது சாக்கிரத்தில் சாக்கரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுளுத்தி, சொப்பனம் சொப்பனத்தில் சாக்கரம், சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுளுத்தி. இது வந்து சுளுத்தி எடுத்தோம்னா சுளுத்தியில் சாக்கரம், சுளுத்தியில் சொப்பனம், சுளுத்தியில் சுளுத்தி. சுளுத்தியில் சுளுத்தின்னா தூக்கத்திலேயே மிக மிக ஆழ்ந்த உழக்கம்னா அவங்களை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ கனவுலேயே வந்து என்னடா பகல் கனவு நினச்சி இங்கே தான் இருப்பான், அவன் சிந்தனையெல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டரில் போயிடும். அதுதான் வந்து விழிப்பில் வந்து கனவு காண்றது, விழிச்சுக்கிட்டே தான் இருப்பான், அவன் எண்ணெல்லாம் எங்கேயோ போயிடும். அதில் பல பிரிவுகள் இருக்குது. சில பேர் கனவு காணுவாங்க, அது ரொம்பவே அந்த நிலையில் போயிட்டாக்கா மெய்யாவே தரும். சில சமயத்தில் வந்து அது வந்து ரொம்ப அட்டாச் ஆகாமல் லேசாக கனவு கண்டு அது இது பண்ணிடுவாங்க. சில கனவுகள் ரொம்ப டீப்பாக போய் உண்மையாகவே கொண்டு போயிடும். அது ரொம்ப பயமும் துயரும் இடரும் நிறைந்த ஒரு நிலை. அது ஒவ்வொன்றும் மூணாக பிரிக்குது. ஆக 3 3 9 மொத்தம் நவம் 9. அதை தான் திருமூலர் நவமாம் அவத்தை நனவாதி. நனவாதின்னா இந்த ஆதின்ற சொல்லு மற்ற 2ஐயும் சேர்க்குது. நனவு விழிப்பு கனவு உறக்கும். அதுதான் நனவாதின்னா 3 அதில் சேர்ந்துடுது. இதை 3 × 3 9. நவமாம் அவத்தை நனவாதி பற்றில் பவம் ஆம் அப்படின்னா பிறப்பிறப்பு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பிறப்பிறப்பு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அதனால அந்த நிலை கடந்து இருக்கிற ஒரு நிலை தான் துரிய நிலை, துரிய சுகம். இது வந்து வள்ளல் பெருமான் வந்து அகவல்ல சொல்றார், துரியமும் கடந்த சுகபூரணந்தரும் அரிய சிற்றம்பல தற்பொருள். துரியம்தான் முடிவு. ஆனா துரியத்துக்கும் அதீதத்துல துரியாதீதம் இருக்கு. ரெண்டுமே அனுபவப்படுற இடம் வந்து சிறநடு நிராதார நிலையம். அது வந்து சிறநடுன்னு சொல்றதே கூட வந்து நம்ம தேக உணர்வுல இருக்கிறதுனால சொல்றமே ஒழிய அப்புறம் அங்க அடையாளம்லாம் சொல்ல முடியாது. அந்த ஒரு நிலை தான் அந்த சிறநடு சிற்றம்பலம் சொல்லிட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க. அங்க வந்து நமக்காக தான் அந்த சிறநடுன்ற வார்த்தையை குறிப்பிடுறாங்க. ஏன்னா நமக்கு தேக உணர்வுல இருக்கிறோம் இல்லையா, அதனால நமக்கு அப்படிதான் சொல்லணும். இல்லைன்னா முதல் கட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பா போயிடும், தவறா புரிஞ்சுப்போம். அதனால நமக்கு நம்ம நிலைக்கு இறங்கி வந்து புருவ நடுன்னு சிறநடுன்னு சொல்றமே தவிர அது பௌதிக உடம்பில் சுட்டி காட்டுறதுக்கு அது சரியில்லை. அது எல்லாமே உயிர் உணர்வு. உயிர் உணர்வுன்றது அருவுருவ நிலை. அந்த அருவுருவ நிலையில தான் எல்லா அனுபவமும் ஏற்படுது, அந்த மாதிரி ஒரு நிலை. அதனால இது விழிப்புன்னா அந்த விழிப்பையும் அந்த இடத்துல இருக்கிற ஆன்மாவையும் பிரிக்க முடியாது. ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றதே கூட அது வந்து முழுமையான ஒரு சரியான ஒரு வாசகம் இல்லை. ஆன்மா கனவு நிலையில் இருக்கு, அந்த கனவு காணும்போது தெரியுமா, அது ஒரு அனுபவத்தில் இருக்கு, அவ்வளவுதான். அது அந்த நிலையில் வந்தபோது நம்ம கனவு கண்டோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிறோம்ன்றது அதுவும் வந்து மாயா மயக்க நிலை தான். அது வந்து துரிய நிலைக்கு போகும்போது தான் இது எல்லாமே மொத்தமே மாயை அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும். அதனால வந்து ஒரு ஒரு சமய மார்க்கத்திலையும் ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ துரியம்ன்றது கீழே இறக்கி கொண்டு வந்து தொப்புள்ள விட்டுட்டாங்க. அப்புறம் அதை வந்து பேர் உறக்கம்னு வேற அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து துரியாதீதம் அப்படின்னா அது வந்து உயிர் அடக்க நிலைன்னு பேர் வச்சுட்டாங்க. அதுதான் உறக்கத்திலே நம்ம காணாமல் போயிடுறோமே, அப்புறம் என்ன உறக்கம் பேர் இருக்கும். அது உறக்கம்னாலே உண்மையான உறக்கம் அப்படின்னும் போது அங்கேயே நம்ம காணாமல் போயிடும், எல்லாம் போயிடும். நம்முடைய இருப்பை நம்மளால் அழிய முடியாது.
அப்புறம் அதில் வேற பேருருக்கம், அப்புறம் உயிரடக்கம், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு குழப்பம். இந்த குழப்பம்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் கவனத்தை நம்ம செலுத்தினோம்னா நம்ம கோட்டை விட்டுருவோம். ஏன்னா மனதுக்கு ஓரளவுக்கு சொல்லிவிட்டாலே போதும். ஏன்னா நம்ம போக வேண்டிய இடம் மனம் கடந்த நிலையில அது ஓதாது உணர்கின்ற ஒரு நிலை தான். இது ஒரு ஆன்மாவுக்கு நம்ம அடையாத போது கூட அந்த ஆன்மா அகநிலையில அந்த மெய்ப்பொருள் வண்ணமாகத்தான் இருக்கிறது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால நம்முடைய உணர்வுக்குள்ளதான் நம்ம போய் இது பண்ணணும். இன்னும் அதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது, ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான் வணைந்த நம்ம எதுக்கெடுத்தாலும் பேப்பரை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம பேப்பரை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அது பல பிறவிகள் தேவைப்படும். அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு. அது கூட்டுக்கு உதவாது, இறைவனோடு கூடி வாழ்வதற்கு உபய ஞானம் போதாது, அதனால ஆகாது. அதனால உண்மை நிலைக்கு நாம என்ன உண்மை நிலையில இருக்கிறோம், அது நமக்கே சொந்தமானது. நாம் அறியாத போதும், நாம இப்பதான் சாதனம் ஆரம்பிக்கின்ற பொழுது கூட நாம் புதியதாக அடைவது அல்ல அந்த ஆன்ம நிலை. அந்த அருஞ்சோதி நிலை என்பது புதிதாக அடையது கிடையாது. புதிதாக எதை அடைந்தாலும் அது ஒரு காலத்தில் நம்மை விட்டு பிரிஞ்சு போயிடும். ஆக தெளிவு செய்து கொள்ள வேண்டியது நாம் இயல்பான நம்ம நிலையைத்தான். அது கடவுளுடைய அனுபவ நிலை. அதுதான் துரியாதீதம். கொண்டாந்து தொப்புள்ளாண்டையும் மூலாதாரத்தில் கொண்டாந்து இறக்கி விட்டுருக்காங்க. இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறது? சுத்த சன்மார்க்கத்தில் இந்த மாதிரிலாம் தேவையில்லை. இதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. அதனால் நம்ம சிற்றபையில் கவனம் தெளிச்சுட்டான், இறைவன்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னா, நம்ம தற்போதும் நானுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாம் நீ தான் இருக்கு. நானுன்னு ஒன்று இல்லை. நானுன்னு ஒன்று இருக்கும் போது தான் நான் இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும், அப்படி நானும் ஒன்று இல்லையே அப்படின்ற ஒரு உண்மையை நாம் படுத்துட்டோம்னா, இது தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு, ஏன்னா இது அப்படியே தான் போயிட்டே தான் இருக்கும். அது மனம் போக ஆரம்பிச்சிட்டோன்னா, அது முன்பு எப்படி இருந்தோமோ அது குமுதம், ஆனந்த விகடன், சன் டிவி அப்படி இருந்தது. இப்போ இப்படி போதும். அது மார்க்கம்தான் வேறவே தவிர மனம் நம் வசப்படலை. அதனால் நமக்கு தெரிவிக்க வேண்டியது நமக்குள்ளே இருக்காரு. இப்போவும் இந்த நேரத்துல நமக்குள்ளே தானே இருக்கிறார் அவரு. நம்மளுடைய மையம் தானே, நம்ம சுயத்தினுடைய அகமையம் தானே உள்ளொலியா இருக்கு. நம்ம புறத்தில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவரில் சரி இருக்கட்டும், சரி இருக்கட்டும் அப்படின்னு அவர் உள்ள இருக்கிறவர் பேசாமல் இருந்துருவார். நாம் எதுக்கு எடுத்தாலும் அவர்கிட்ட போனோம்னா சரி சரி இவனுக்கு நம்ம ஓதாது உணர்த்திடலாம் அப்படின்னு உணர்த்துருவார். நம்ம இதை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இந்த யூடியூப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், இதில் தெரிஞ்சுக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம புறத்துலேருந்து ஓரளவுக்கு தான் முயற்சி தெரிஞ்சுக்க வேண்டியதே தவிர, நம்ம திருவருட்பா, திருமந்திரம், திருவாசகம், அவ்வளோதான், அவைக்குறள், ஒரு திருக்குறள், இது எல்லாத்துக்கும் நீங்கள் சுவாமி சரவணனுடைய டெக்ஸ்ட்டை படித்தாலே எல்லாமே அதில் வந்துடும். ஆக திருவருட்பாகன்றது அது மூலம், அதுக்கு உரை ரெண்டுமே அற்புதஞ்சோதி ஆண்டவரால் இது பண்ண நமக்கு அருள்பாலிக்கப்பட்டது தான். அதை வச்சுட்டாலே போதும். மற்றதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் வாசித்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம சிற்றபையில் கவனிச்சோன்னா அதான் சுவாமிகள் வள்ளல் பெருமான் சொல், படியாத படிப்பை படித்திடலாம், காணாத காட்சி கண்டிடலாம், கேளாத கேள்வியை கேட்டிடலாம் அப்படி ஏன் சொல்கிறார்? எல்லாமே நம்முடைய உணர்வு நிலையில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதுதான் உண்மையான நூல் அகம். ஆக நம்ம உணர்வை நுட்ப நிலைக்கு நம்ம செலுத்த செலுத்த நம்ம பேப்பரை ஏட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிற நிலை கண்டிப்பாக மாறிடும். சந்தேகம் வராது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு பெரிய வித்வான், அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பள்ளிக்கூடமே எந்த பக்கம் தெரியாது. ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய பண்டிதர் வேதம், வேதாந்தம், உபநிஷங்கள்லாம் சொல்லிட்டே இருந்தார். கடைசியில் பகவான் ராமகிருஷ்ணர், இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம், நான் அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட அன்பாக இருக்கேன், அம்மா என்கிட்ட அன்பாக இருக்கேன், அது போதுமே, எனக்கு இலக்கணம், இலக்கியம், உபதேசம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை,
நீ வேணா வச்சுக்கோ அப்படின்னா அவருக்கு ரொம்ப இதாகி போச்சு, தவறை உணர்ந்தார். அதனால ரொம்பவும் டீப்பாக நம்ம போனோம்னா அது வேற பக்கம் இழுத்து விட்டுரும், சிற்றவை கிட்ட நமக்கு நாட்டம் போகாது. அதனால இறைவனிடத்து அன்பு, தேவனிடத்து தயவு, நமக்கு கிடைச்ச அந்த ஒரு இதை வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லணும் சொல்லணும், கொலை விலை தவிர்த்து நிறைய 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்தாலே நமக்கு என்ன நமக்கு அவசியமா அந்த அனுபவத்தில் கொண்டு வரணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக 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 அவர் பார்த்து அவரே செஞ்சுவார். அதுதான் நமக்கு. நம்மவும் வந்து புத்தகத்தை நாடி இருந்தோம்னா ஆம், நம்முடைய அகமையத்தை நாம் வந்து நாடிட முடியாது. நன்றி அம்மா, தயவு வந்தனம்.